2002 ஜூன் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு முழங்கால் படிங்க. பார்த்தா ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கும்போது என் மேலே சமுத்திரமாக இறங்கி வந்தார். 6 மாதம் எனக்கு பைபிளை டீச் பண்ணார், இரவு பகலாக டீச் பண்ணார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக எனக்கு ப்ரேயருக்கு வர ஆரம்பித்தாங்க. ரோட்டில் போகிறவங்களாம் வருவாங்க, வருவாங்க. எப்படி தெரியும்னா, நீங்கள் பைபிள் எடுத்துட்டு யாருக்காங்க கிறிஸ்டின் அதனால் ப்ரே பண்ண வருவாங்க. அவங்க ஜெபம் பண்ணோடனே அற்புதம் நடக்கும். அவங்க வரதுக்கு முன்னாடி அவங்க உட்காந்துருக்கும் போது அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியும், எந்த காரணத்துக்காக வந்திருக்காங்கன்னு தெரியும். அப்படி ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். இன்னைக்கு ஆண்டவர் அது மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் யாரையும் எடுத்து பயன்படுத்துவார். மோசே பார்த்தீங்கன்னா, எதனால மோசே தெரிந்தெடுத்தாரு? மோசே வானத்திலிருந்து இறங்கி வந்தாரு. மோசே எங்கிருந்து வந்தாரு? மோசையுடைய குவாலிஃபிகேஷன் என்னது? திக்குவாயும் மந்தனாவு. அவரை போல ஒரு தீர்க்கதரிசி அதுக்கு முன்னும் கிடையாது, அது பின்னும் கிடையாது. அங்க சண்டை நடக்குது. ஆரோனும் மிரியாமும், இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டாரு, ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டாரு மோசே. உடனே ஆரோனும் மிரியாம், நீ செஞ்சது தப்புன்றாங்க. எங்கிட்ட கத்தர் பேசலையா, உன்னை தான் பேசுவாரா அப்படின்றாங்க மோசேட்ட. 2 பேரும் எங்கிட்ட தான் கத்தர் பேசுவாருன்னு மேலும் சத்தம் வருது. 3 பேர் ஆசரிப்பு கூடாதுவா, டேபர்நேக்கிளுக்கு வான்றாரு. 3 பேர் டேபர்நேக்கிள் நின்னோடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆரோனையும் மிரியாமும், உங்கள்கிட்ட எப்பவாவது சொப்பனத்துல பேசுவேன், உங்கள்கிட்ட எப்பாவது சொப்பனத்துல பேசுவேன். ஆனா மோசையோட முகமுகமான என்ன அர்த்தம்? கண்டினியூஸா பேசுவாங்க 2 பேர். எந்திருப்பாங்க. இது பயங்கர ஸ்மார்ட்டான பொண்ணு, பார்த்தாலே தெரியுது. இதுக்கு ஒன்றும் பெரிய ஆண்டவர் பேசணும் கிடையாது. திரும்பி எல்லாரும் பார்க்கட்டும், பார்த்தாலே தெரியுது. நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இருக்குது, அடக்கமாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. முகத்தை பார்த்தாலே இது ஒரு தீர்க்க தரிசனமா? பாப்பா பாபா ரீகல்லா காபோரோ நம்ம கத்தா ரீகா பாபோ. நீ ஸ்மார்ட்டாக காமிக்கிறார் கர்த்தர்னா நீங்களும் சொல்லலாம்ல. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். இது உள்ளுக்குள்ள எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7வது எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? ஈசாயின் குமாரில் ஒரு தெரிந்து கொண்டேன், சவுல் எனக்கு கீழ்ப்படியல, அமலேக்கர் மொத்தமா காலி பண்ணேன், என்ன பண்ணல, காலி பண்ணல, எனக்கு அவன் கீழ்ப்படியல, என் சித்தத்தவன் செயல் அவனா செயல்பட ஆரம்பிச்சுட்டான். அதனால ஈசாயின் குமாரில் ஒருவனை தான் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டார். நிறைய குமாரர் இருக்காங்க, அதில் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ தைல கொம்புல நீ ராஜரீக அபிஷேக தைல எடுத்துட்டு போட்டார். அங்க என்ன நடக்குது? முதல்ல எலியாபத்து நிக்கிறான், அடுத்து அபிஷாய் நிக்கிறான், அடுத்து சமூகம் நிக்கிறான். நல்ல கம்பீரம். ஏன்னா அவங்க எல்லாம் போர் முனையில் இருக்கிறவங்க. உடனே சாமுவேல் நினைக்கிறான், சரியாத்தான் ஆள் நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்காரு ஆண்டவன் போது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சரீரத்தை பார்க்காத, வெளியில பார்க்காத, நான் மனுஷன் பார்க்கிற விதத்தில் பாரே, நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். இவங்க இருதயத்தை கேட்டது இல்ல, அவங்க இருதயத்தை கேட்டது இல்ல, இவங்கெல்லாம் இல்ல, இன்னொருத்தன் இருக்கிறான் கேளுன்னா சாமியில் கேட்கிற ஈசாய்க்கு இன்னொரு குமார், ஆமா இருக்கிறான், அவன் கிடையில இருப்பான், எப்பயாவது ஒருக்கா வருவான், ராத்திரி வெடி ஓடி போயிடுவான், கிடையை பார்க்கணும் இல்லையா, அவனை கூப்பிடு. அவன் நின்ன சின்ன பையன், 15 வயசு பையன், யோசித்து பாருங்க, சின்ன பையன், அவனை நிறுத்துறாரு. இவனைத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த சின்ன தாவீதை தான் கர்த்தர் தெரிந்துகிட்டார். தீர்க்கதரிசியாக, ராஜாவாக, பாடல் எழுதுகிறவனாக, இசைக்கருவிகளை உருவாக்குறவனாக, சங்கீதங்களை பாடுகிறவனாக தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி கத்தமை படுத்துவோமா? ஆமோஸ் தீர்க்கதரிசி கதை என்ன? ஆமோஸ் தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம், ஆமோஸ் 7, 14, 15 படிச்சீங்கன்னா, அமத்சியார்னு ஆசாரியன், ஆசாரியன் ஆமோஸ்ட பேசுறார். படிங்கன்றத. நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். ஆமே. என்ன பண்ணாரா? நான் மந்தை மேய்த்து கொண்டு காட்டத்தி பழங்களை பொறுக்கி கொண்டிருந்தேன், கர்த்தர் என்னை அழைத்து தீர்க்கதரிசி ஆக்கினார். ஆமே.
ஆமேன். நீங்க எப்படி சொல்வீங்க? எத்தனை பேர் ஹவுஸ் ஒய்ஃப் கை வைத்து காமிங்க, நான் வேலைக்கு போல வீட்டில் தான் நான் சமையல் தான் பார்த்துக்கிறேன்னு கை வைத்து காமிங்க. ஸ்திரீகள் கை வைத்து காமிங்க, நல்லா தான் கை வைத்து காமிங்களேன். இப்போ நீங்க சொல்றாங்க எப்படி சொல்வீங்க? நான் வெண்டைக்காய் வெட்டி கொண்டும் நான் கத்திரிக்காவை கிண்டி கொண்டும் இருந்தேன், வீட்டை பெருக்கிக் கொண்டே இருந்தேன், கர்த்தர் என்னை அழைத்து தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தார். ஆமே. நான் நிப்பாட்டிக்காரன், அதுக்காக தான் என்னை கூட்டம் வந்து நிப்பாட்டிக்கார். எந்த பைபிள் காலேஜ்லையும் படிக்கல, யார்ட்டையும் அசிஸ்டண்டா இருக்கல. ஃபாதர் பெர்க்மான்ஸ் எப்படி பார்த்தேன்னு தெரியுமா? நான் தூர்தர்ஷனில் கேமராமேனா இருந்தேன். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன். எனக்கு பரமண்டல ஜெபத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை போவோம் சர்ச்சுக்கு, அதோட சரி. அப்பயும் பைபிளை பரட்டி பார்ப்பேன். இல்லை, இங்க பாட்டு ஒண்ணு நான் தான் ஆர்கன் வாசிப்பேன், ஆனா எனக்குள்ள சினிமா பாட்டு போயிட்டு இருக்கும். 95வது வருஷம் 1995 சென்னை தூதர்ஸ்ல கேமராமேனா இருக்கேன். ஒரு செப்டம்பர் மாசம் இருக்கும். என் ஒய்ஃப் ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, நான் கண்ணு மூடி உட்காந்துருக்கிறேன். ஒரு தரிசனம் பார்க்கறேன். தரிசனம்னு தெரியாது. ஒரு சாயங்கால வெயில், ஒரு புல்வெளியில ஒருத்தர் அங்கி போட்டுட்டு தாடி வச்சிருக்காரு, வழுக்கத்தலையா இருக்கு, அப்படி பாடிட்டே போற மாதிரி பாக்குறேன். நான் மரக்கிழவழியா பாக்குறேன். இது எனக்கு தரிசனம்னு தெரியாது, நான் மறந்துட்டேன். ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டு கேசட் கொடுத்தாரு, ஜெபத்தோட ஜெயகதுன்னு இருந்தது. அதில் போட்டேன். அதில் போட்ட ஒரு பாட்டு, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். இந்த வாழ ஊழல்ல எனக்குள்ள என்னமோ ஆகி அழ ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப திரும்ப அந்த பாட்டை கேட்குறேன், உருள்றேன், ரூம்ல போட்டு உருள்றேன். எனக்கு என்னமோ நடக்குது. இப்போ இந்த கேசட்டில் பார்த்தேன், ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். ஜெபத்தோட்டம் வந்து ஆமான்னு ஒரு அம்மா பேசினாங்க. இந்த பாட்டெல்லாம் கேட்டேன், எனக்கு அப்படின்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவரை பார்க்க முடியுமான்னு. பாட்டெல்லாம் கேட்கத்தான் செய்வாங்க, பாடங்களே போய் பார்ப்பாங்களா? சரி வச்சிடலான்னு போகும்போது, இரு தம்பி, நீ யாரு, எங்கேருந்து பேசுகிற, என்னன்னாங்க. பால்ராஜ் கென்னடி தூர்தர்ஷனில் கேமராமேனா இருக்கேன்னு சொன்னேன் பாருங்க. அந்த அம்மா ஃபோனை வச்சிடாத, ஏன்னா லேண்ட்லைன், அப்போ ஃபோனை வச்சிடாதுன்னு சொல்லி ஓன் நம்பர் சொல்லுன்னு சொல்லி என் நம்பர் நோட் பண்ணிட்டு, இந்த மாதிரி விசாகப்பட்டினத்தில் இருக்கார், இந்த ஹோட்டலில் இருக்கிறார், 4 நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு கிருக்கு, அப்போ இப்படி தான் கிருக்குன்னு சுற்றினோடனே இந்த நம்பர் கனெக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஐ எம் பால்ராஜ் கென்னடி, ஐ வாண்ட் டு ஸ்பீக் ஃபாதர் எஸ்.ஜே. பெர்க்மான் ஸ்பீக்கிங். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே உங்கள் பாட்டெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி. அப்படியாப்பா, இல்லை உங்களை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. என்ன எதுக்குப்பா பார்க்கணும்? இல்லை உங்களை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. என்ன எதுக்குப்பா? இல்லை உங்கள் பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகையாக வருது. இல்லை, ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உன்னை நேசிக்கிறா. என்ன எனக்கு இவரை பார்த்தே இல்லை உங்களை பார்க்கணும்னு. சரி வா, கம்மிங் 27 ஈவினிங் 5 o'clock அந்த கேசட்டில் போட்டிருக்க அந்த அட்ரஸ்க்கு வரையா? காட் பிளஸ் யூ. என்னாரு, நான் போய் பார்த்தா மேலே ஓண்டாங்க அந்த அம்மா. நீ தானே தூர்தர்ஷன் பால்ராஜ் கென்னடி? மேலே ஓட்டாங்க, மேலே அங்கேயும் மேலே ஓட்டாங்க, அதுக்கு மேலே ஓட்டாங்க. அங்கே போன மொட்டை மாடி யாருமே இல்லை. இல்லை, அது மொட்டை மாடி யாருமே இல்லைன்னா ஒருத்தர் ஒரு லுங்கி போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு ஏதோ டேப்பர் கடலில் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சின்ன ரூம் இருக்கும், அந்த ஃபாதர் உள்ள இருப்பார் போல, இவர் தான் அங்கே அனுப்புவார் போலன்னு. திரும்பினா நான் பார்த்த அந்த உருவம், நான் தரிசனம் பார்த்தேன். அந்த உருவம் அழுதேன், அப்படி அழுதேன். கொண்டாந்து உட்கார வச்சு என்னை கட்டி பிடிச்சி வந்து, நான் ரொம்ப நேரம் பேசும்போது, நான் தூர்தர்ஷனில் கேமராமேன் இருக்கேன், நான் உங்களை வச்சு பாட்டு எடுக்கிறேன், நீங்கள் வாங்கன்னா. எனக்கு நடிக்க தெரியாதுப்பா, கேமராமேன் நடிச்சது இல்லை, பாடுவேன், ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எனக்கு கேமராமேன் நடிக்க தெரியாதுண்ணா. இல்லை, நான் சிவாஜி கூட ரஜினி வேலை பார்த்துருக்கேன், நான் சொல்கிற மாதிரி வாங்க அப்படின்னு. போய் இப்படி நில்லுங்க, இப்படி கை வச்சுக்கோங்க, அன்பே கல்வாரி அன்பே, அப்படியே எடுக்க ஆரம்பிச்சேன். ஆனால் எனக்கு அழுதுகிட்டே இருப்பேன், ஏனே தெரியாது, அழுதுகிட்டே இருப்பேன். அப்படியே எழுது எடுத்தேன். அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு, பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. எனக்கு இன்னும் நிறைய பாட்டுக்கு எடுத்துக்கூடா, எங்கே போனாலும் கேட்குறாங்கடா அப்படின்னாரு.
கேமரா வந்து ஜபத்தோட்டத்திலேயே சுத்தி சுத்தி கிராமங்கள்ல போய் எடுக்கலாம்னா கேமரா கிடைக்கல. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, இது மாதிரி 4 மாவடியில மோகன் சீலாசர்ஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேமரா இருக்குது. நான் மோகன் சீலாஸ் பார்க்க போறேன். அப்படிதான் அவர் பழக்கம் உண்டாச்சு. ஆமென், ஆமென். அப்படி டிவைன் கனெக்ஷன் தருவார். கையை வைத்து சொல்லுங்க, ஆமென். கையை வைத்து சொல்லுங்க. என்னையும் ஃபாதர் பெர்க்மான்ஸ் போல, டிஜிஎஸ் தினகரன் போல, மோகன் சிலாசர்ஸ் போல என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். யாரும் வானத்துல இருந்து வர்றது கிடையாது. ஏசாயா சொல்றாரு, நான் அசுத்த நான் உள்ளவன். அவர் பரலோகத்தையே தரிசிக்கிறார். அடுத்த செகண்ட் தன் அசுத்தத்தை, நான் அசுத்தமா பேசணுங்க நடுவில் இருந்து நான் அசுத்தமா பேசின உடனே அதை பரிசுத்தமாக்கி ஆண்டவர் என்ன பண்ணார், உடனே நீ போ, உனக்கு தீர்க்கதரிசியா பயன்படுத்துன்னு சொன்னாரா? இல்ல, என் நிமித்தம் நான் யாரை அனுப்புவேன்? I have ministry, but whom I'll send போது என்னை அனுப்பும், என்னை அனுப்பும் அப்படி நம்ம கொடுக்கும் போது பயன்படுத்துவார். ஆமென். நீங்க நினைக்கலாம், ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் தானே இந்த கனமான ஊழியத்துக்கு வரலாம். நான் எப்படி வரலாம்னா, யாரு கேளுங்கள் கொடுக்கப்படும்னது, யாருக்குள்ள தாகம் இருக்கு அவங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென், ஆமென். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். யாரு எடுத்து ஆண்டவரால பயன்படுத்த முடியும்? நீ ஆண்டோட சத்தத்தை கேட்டா போதும். நம்ம சில பேர்களை குறிப்பிட முடியாது, மிக மிக பிரபலமானவங்க. ஒவ்வொரு துறையில ஒரு 3 பேரை நான் சந்திச்சேன். அவங்க 3 பேருக்கு என்னன்னா, உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தோணுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. அடுத்து அரசியல் என்ன நடக்க போகுது, தமிழ்நாட்டில் நடக்க போகுது, இந்தியாவில் என்ன நடக்க போகுது, உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆனா இது எப்படி வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு 3 பேரை நான் சந்திச்சேன். அவங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் உண்டாக்குனாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உள் உணர்வு. நமக்குள்ள இருக்கிற இன்ட்யூஷன் என்ன பண்ணும்னா, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட சென்ஸ் பண்ணும். ஆவிக்குரிய உலகத்தை என்ன பண்ணும்? ஏன்னா நீங்க ஸ்பிரிட்ல போயிட்டீங்கன்னா, there is no past, present, future. கடந்த கால, நிகழ்கால, எதிர்காலம் கிடையாது. நீங்க ஸ்பிரிட்ல, அதனாலதான் நம்ம பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ன்றது. இப்ப நான் வயசுல மூத்தவனா இருந்தாலும் என்னை வந்து பிரதர்னு கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? ஏன்? அவங்க வந்து எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். ஆமென். அந்த மாதிரி கொண்டு போவாரு. அப்ப அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ நடக்குது, எப்படின்னு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க உள் உணர்வு சென்ஸ் பண்ணுது. இப்ப நான் வந்து திருநெல்வேலியில ஒரு பாஸ்டர் சந்திச்சுட்டு நான் கார்ல வந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கார் வந்துட்டு இருக்குது. ஃப்ரண்ட்ல 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஓட்டுறவர் பக்கத்துல, நான் பின்னாடி நானும் ஒய்ஃப் உட்காந்துருக்கோம். எனக்கு தோணுது ஏதோ ஒன்று நடக்க போகுது, இந்த கார் ஏதோ ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு தெரியுது. அப்ப நான் வந்து மெதுவா என்ன சொன்னேன், பிரதர் கொஞ்சம் நிப்பாட்டுங்க, என்ன ஓரமா நிப்பாட்டுங்க. என்ன அவர் அந்த 120 இருந்து அப்படி 100, 80, 60 வந்து அப்படி நிப்பாட்டின அடுத்த என் டயர் வெடிச்சிருச்சு, என் சைட்ல இருக்க டயர். இது வந்து ஆண்டவர் சொன்னது இல்லை, எனக்குள்ள இருக்கிற இன்ட்யூஷன், உள் உணர்வு. உங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய மாட்டார். அதான் பவுல் சொல்ற, ஆசையாய் நான் தொடர்கிறேன். What passion you have. உங்களுக்கு எது ஆசை அதைத்தான் செய்ய வைப்பார். இப்ப என் மகளை கூப்பிட்டு மியூசிக்கே தொடாதன்னு சொல்லுங்க, நீ பியானோவே தொடாத, ஒரு வாரத்துக்கு இருக்க முடியாத அவளால. என்னைய பாடாம இருன்னு பாடாம இருப்பேன். ஃபாதர் பெர்க்மன்ஸை பாடாம இருந்தா இருப்பாரா? இருக்க முடியுமா? அப்ப உங்க விருப்பம் என்னவோ அதைத்தான் நிறைவேற்றுவார். அது எப்படி தெரிஞ்சுக்கிடணும்னா, பிலிப்பியர் 2:13 இருக்கு பாருங்க, அந்த விருப்பம். சங்கீதம் 20:4 இருக்குது, உன் மன விருப்பத்தை கர்த்தர் செய்வார். அது இல்ல, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவரது விருப்பத்தையும் செய்ய நமக்குள்ளே உண்டாக்குகிறார். அவருடைய விருப்பம் நமக்குள்ள இருக்கும், அதை எடுத்து போட முடியாது உங்களால. இப்ப எனக்கு உங்களுக்கு விஷ் லிஸ்ட் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதிட்டு இது இல்லாம என்னால வாழ முடியும்னு அடிச்சிட்டீங்கன்னா, எனக்கு அது 3 காரியம் வந்துச்சு. வித்தவுட் திஸ் ஐ கான்ட் லிவ்னு, வித்தவுட் மெடிடேட்டிங் பைபிள் ஐ கான்ட் லிவ். என்ன பைபிளை தியானிக்காம என்னால் இருக்க முடியாது, எழுதாம என்னால் இருக்க முடியாது, கத்துக் கொடுக்காம என்னால் இருக்க முடியாது. அதான் என்னை குறித்து கத்துறதுக்கு தரிசனம். ஆமென், ஆமென், ஆமென். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், நானு ரொம்ப இருண்ட காலத்துல எல்லாத்தையும் விட்டாச்சு, எல்லாம் போயிடுச்சு, நடு ரோட்ல வந்துட்டேன். தூர்தர்ஷனை ரிசைன் பண்ணி தான் நான் 2D கிராஃபிக்ஸ், 3D கிராஃபிக்ஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன். ஆனா அந்த கம்பெனி மூடிட்டான், நடு ரோட் பண்ணிட்டேன். அப்படி ஒண்ணுமே இல்லாத நேரத்துல ஒரு சோஃபா கீழே ஒரு புக்கு கிடந்தது, ஏசு அழைக்கிறார் மேகசின். அதை எடுத்து பிறகுனா டிஜிஎஸ் எங்களுக்கு போட்டோ போட்டு எங்களுக்கு ஒரு ஆள் வேணும், எங்களுக்கு டிவி ப்ரோக்ராம் ஆள் வேணும்னு இருந்துச்சு. எனக்கு ஏசு அழைக்கிறதெல்லாம் வேண்டான்னு இருந்துச்சு. நான் என் ஒய்ஃப்ட மறைக்க விட என் ஒய்ஃப்ட காமிச்சேன். என் ஒய்ஃபும் எங்கள் அப்பாவும் ஒரு வேலையா போப்பா, ஒரு வேலையா போனாங்க. நான் போக மாட்டேன்னு 3 நாள் நான் போகல.
4வது நாள் நம்முடைய கூட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் நான் எவ்வளவு தூரத்தை அவனை கஷ்டப்பட்டு பாட்டு எடுக்கணும் காட்டு எடுத்தேன், என்னை இதோட அனுப்பிச்சிடணும்னு. ஆனா அடுத்த நாள் பால் பிரதர் வந்து உங்களை பார்த்தா எனக்கு பூரா பேச்சுன்னு. இப்படி ஒரு 13 நாள் எனக்கு 6000 சம்பளம் போட்டாங்க. நான் வேலை பார்க்கறது 7000 போட்டாங்க, 8000 போட்டாங்க. என் ஒய்ஃப் டெய்லி வந்து இந்த ஏசு அழைக்கிறதெல்லாம் வேண்டாம், நான் பேச விட்டுறேன், எனக்கு பாக்கியராஜ் தான் கரெக்டாக வரும், இந்த ஏசு ஒத்து வராதுன்னு கேட்கவே இல்லை. ஒரு 13 நாள் கழிச்சு அக்டோபர் 30ஆம் தேதி என் பிறந்த நாள், அதனால ஞாபகம் இருக்கும். வேலையை விட்டுருங்கன்ட்டா நான் ரெசிக்னேஷன் எழுதி படுத்துட்டேன். ஒரு 3 மணிக்கு என்னை எழுப்புறா, வாங்க ஜோம் பண்ணுவோன்றா. ஐயோ திரும்ப ஏசு அழைக்கிறாரு போன்னு சொல்லிடுவாளோன்ட்டு. ஐயோ அப்பா ஏசுலே நான் உட்காந்துருக்கேன். அவன் எங்களை மன்னிங்க கீழ்ப்படையாமல் பிள்ளை ஆயிட்டு எங்களை மன்னிங்க, தேவசத்துக்கு எதிராக மன்னிங்க என்ன. 6 மணி வரைக்கும் ப்ரே பண்ணா. சந்தோஷமா அந்த ரெசிக்னேஷன் எழுதுனா பால் பதர் வாசலில் நிற்கிறார். நான் அவரை அந்த பக்கம் ஓட்டுனா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, உட்கார வச்சாங்க. ஒரு கம்ப்யூட்டர் ரூமு கேட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. நான் பார்த்தேன், இன்னும் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவருக்கு நம்மளுக்கும் சம்பந்தம் கிடையாது. 8 1 துண்டுன்னு பதில் சொல்லிட்டே வந்தேன். 9 கேள்வி இப்படி சொல்லிட்டேன். 10வது கேள்வி, நீங்க தூர்தர்ஷன்ல இருக்கும்போது மாசம் 18000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு கூட கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா UPSC Group 2 எழுதியிருக்கீங்க, கெசட்டர் ஆஃபீஸர் இருந்திருக்கீங்க, 11 வருஷம் தூர்தர்ஷன் இருந்திருக்கீங்க, ஃபாதர் பெர்க்மன்ஸ்க்கு 4 வால்யூம் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களை கனப்படுத்த விரும்புகிறேன், உங்களுக்கு 18,000 மேலே கொடுக்குறோம், எவ்வளோ வேணும்னாரு. நான் தான் வேலையை வேணும்னு உட்காந்துருக்கேன். இல்லை வேணாம்னே. 20,000 தரேன்னாரு, வேணாம்ட்டேன். 25 தரேன்னாரு, இல்லை வேணான்ட்டேன். 30 தரேன்னாரு, வேணான்ட்டேன். அப்போ 30 தான் ஹையஸ்ட். நான் 40,000 தரேன்றாரு, இல்லை வேண்டாம். நான் 40,000 தரேன்றார். 2 இடம் 3 இடம் சொன்னோன்னே எனக்குள்ள ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது. ஏன்னா அந்த 6 மாதம், அதுக்கு முன்னாடி 6 மாதம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் நான் படிக்கும்போது எனக்கு ஸ்டைஃபன் 5500 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, உங்களுக்கு சேலரி கொடுக்குற வரைக்கும். என் ஒய்ஃப் சொன்னா, நேற்று ராத்திரி ஒரு சொப்பனம் பார்த்தேன், 19,000 எனக்கு ஜீசஸ் காமிச்சாரு, உங்களுக்கு 19,000 சம்பளம் வர போகுதுன்னா. நான் வந்து என்ன சொல்லிட்டேன், அவளை பரியாசம் பண்ணிட்டேன். இதுன்னு ஏசு கிறிஸ்து இவ்வளோ கஞ்சத்தனமா இருக்காரு, ஒரு 15 20 25 காமிக்க, என்ன 19,000 காமிக்கிறாரு. ஏசு கிறிஸ்து இவ்வளோ கஞ்சத்தனமா இருக்காருன்ட்டு நான் மறந்துட்டேன். ஒரு பால் பிரதர் திரும்ப 40 போது நான் 19,000 கொடுங்கன்ட்டேன். அந்த உள்ள எனக்குள்ள அவர் சொல்றாரு, 14 போட்டிருக்கு போதா, நான் சைன் பண்ணி 40,000 இல்லை எனக்கு 19,000 கொடுங்க. ஆர் யூ ஷியர்னா ராவணோடனே கீழே இருந்து ஒரு ஃபுல் ஸ்கெப் பேப்பர் எடுத்து கொடுத்தாரு. சிவப்பு கலர் ஸ்கெட்சில் நான் சொன்ன 10 பதிலும் எழுதியிருந்தது. 10வது, இஃப் யூ ஆஸ்க் ஹிம் 19,000 or 19,500, he will prefer only 19,000. I want to meet this gentleman with his family immediately போட்டு பெருக்கல் போட்டு 4 புள்ளி போட்டு DGS தினகரன் போட்டது. கீழே மேலே 4AM போட்டிருந்தது. நீ காலையில் 4 மணிக்கு கத்தர் எங்க அப்பாட்ட பேசினாரு, தலையா வைக்க வேண்டிய ஆளை இவாலா வச்சிருக்கிறேன். கூப்பிட்டு விட்டு அவங்க வந்து என் தலையில கை வைத்து, நான் எவ்வளோ ஜோசியக்காரங்களை பார்த்துருக்கிறேன், எவ்வளோ குறி சொல்ற பார்த்துருக்கிறேன். இவன் 3ல் இவன் சுக்கிரன் இருக்கான், 4ல் சந்திரன் இருக்கான், இவன் சனி இங்கே இருக்கான், இவன் இங்கே இருக்கான், 7.5 நாட்டு சனி, உங்களுக்கு 8 வருஷம் நாய்பட்ட பாடுபடுங்கன்னுவேன். இப்படியெல்லாம் போய் அப்புறம் அதிர்ஷ்டக்கல் போடுறது, அதெல்லாம் போட்டு அப்புறம் நியூமராலஜி ஒருத்தன் பால்ராஜ் கேனேடின்னு எழுதுனா, நல்ல வேலை கேனையன்னு எழுதுனேன். நம்ம இப்படியெல்லாம் போய் சாட்சி 5000 தடவை ப்ளூ கலர் சட்டை போட்டு, எங்க போனாலும் ப்ளூ கலர் சட்டை போட்டு போறது. அது துவைக்கிறதே கிடையாது, ஏன்னா அது போட்டா நடக்க முடியாது. 27ஆம் நம்பர்லயே போக வேண்டியது, இல்லைன்னா 99ல் போறது, இப்படியே நம்பர் பார்த்து போறது. இப்படியெல்லாம் இருந்தேன், அப்ப எல்லாம் நடக்கல. ஆனா டிஜிஎஸ் அங்கிள் சொன்னார் பாருங்க, ப்ராஃபஸ் அப்படியே சொன்னார். என் வாழ்க்கையில உள்ள அவ்வளவும் நம்மள எங்கேயோ வானத்துல போற மாதிரி காமிக்க மாட்டார் ஆண்டவர். ஏன்னா நம்ம ரியலா நம்ம மாம்சத்துல வச்சிருக்கிறாரு. யோசிப்பு பாருங்க, பானபாத்திரக்காரன் சொல்லிட்டார், ஆஃப்டர் 3 days வாட் வில் ஹேப்பன் இன் ஹிஸ் லைஃப். கப்பருக்கும் பேக்கரிக்கு சொல்லிட்டாரு, அடுத்து 3 நாள்ல உன்னை தூக்கில போடுவாங்க, உடனே ரெஸ்டோர் பண்ணிடுவாருன்னு. ஆனா யோசிப்புக்கு சொன்னாரா ஆண்டவர்? எப்ப ரிலீஸ் ஆகும்னு சொன்னாரா? கிடையாது. சூனியமியாரின் மகன் இறந்து போனதை எலிசாக்கு சொன்னாரா? சொல்லல. கதர்றா. என்ன சொல்றாரு கேயாசிய, அவளை விடு, அழட்டும், இந்த காரியத்தை மாத்திரம் கர்த்தர் எனக்கு மறைத்து விட்டார். நம்ம ஒரு நாள் பிரைடு வராதபடிக்கு தான் வச்சிருப்பாரு ஆண்டவன். சிவாஜி கணேசன் சாரு அவ்வளவு நடிப்பார், எல்லாம் பண்ணுவாரு. மேக்கப் கலந்துடனே சாதாரண யதார்த்தமா இருப்பார். ரஜினிகாந்த் நடிக்கிற வரைக்கும் தான், அந்த கேமரா நிற்கும் போதுதான் அந்த மேக்கப்லாம் கலந்து சாதாரணமா இருப்பாங்க. இருக்கல சிம்பிளிசிட்டிக்கு யாரு எக்ஸாம்பிள்? யாரு? ஜீசஸ். அவ்வளவு பெரிய ஆண்டவர், ஆனா சகை வீட்டுல உட்காந்துன்றாரு, சாப்பிட்டு உட்காந்துருக்காரு, ஆயக்காரோட பாவிகளோட உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்நியமாக இருக்கத்தான் கர்த்தர் ஒரு மனுஷனை வச்சிருக்கிறார். நம்ம ஆனா ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்கு ஆப்ரேட் ஆகும். அதனால பெய்டு வந்துடக்கூடாது.
இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தி நான் ப்ராஃபஸி சொல்ல முடியும். பட் திஸ் இஸ் நாட் த டைம். இட்ஸ் நாட் த டைம். வார்த்தை இல்லாம இயேசு கிடையாது. இயேசு இப்போ வந்தால் வார்த்தையிலும் தான் பேசுவார். இது இல்லாம கிடையாது. எஸ்தரை போல உயர்த்து வேணா, எஸ்தரை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெபோரால போய் உயர்த்து வேணா, தெபோரால பத்தி எனக்கு தெரியணும். ரூத்தை போல ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன், போவாசை போல ஒருத்தனை கொண்டு வருவேன்னா எனக்கு பைபிள் தெரியாம நான் ப்ராஃபிட் ஆக முடியாது. யார் என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாலும் வேதம் என்ன சொல்லுது, எங்க இருக்கு என்ன பத்தி. எனக்கு எவ்வளவு பேர் ப்ராஃபிட் சொல்லிட்டேன். ஆண்டவர் நான் மேம்பட்டு சொல்றேன், பழிபடுத்தல் சொல்றேன். ப்ராஃபிட் சொல்லுவாங்க, ரெண்டுக்கு தான் காரியம் ஆண்டவர் சொல்லுவாரு. மீதி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் அசம் பண்ணுவாங்க. இவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்காரு, 11 வருஷம் தூர்தர்ஷன்ல கேமரா வந்திருக்காரு, பாக்கியராஜ், பி சி ஸ்ரீராம் பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காரு, சிவாஜி கணேசன் ரஜினிகாந்தன், உங்களை ஜாய்ஸ் மேயர், பென்னிகின் மாதிரி ஆட்களுக்கு உங்களை பயன்படுத்துவார். அடுத்து விசுவாசத்துல சொல்லுவாங்க. விசுவாசத்துல ஒரு நாள் சொல்லுவாங்க. நான் போன்ல முடிச்சோன்னு சொல்லிடுவேன், பிரதர் இந்த 2 காரியம் தான் ஆண்டவர் சொன்னது, மீதியெல்லாம் நீங்களாக சொன்னது. இது விசுவாசத்துல சொன்னது, இது அனுமானத்துல சொன்னது. ஆமே. ஏன்னா அது கடைசி காலமா இருக்கானா, இதைத்தான் நான் கத்துக் கொடுக்கிறேன். பரிசுத்தாவியின் வரங்கள்னு சொல்லி எப்படி மனசு பேசும், எப்படி மனசாட்சி பேசும், எப்படி உள்ளுணர்வு பேசும், எப்படி அந்த உள்ளுணர்வு எடுத்து ஆண்டவர் பேசுவார். ஆவினா என்ன, ஆத்மானா என்ன, சரீரம் என்ன தெரியணும். இஸ் காட் ஆஃப் ரியாலிட்டி. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன படிக்க, இஸ் காட் ஆஃப் விஸ்டம், இஸ் காட் ஆஃப் ரியாலிட்டி. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வேறு, யதார்த்தம், யதார்த்தம் அவசியம். இதெல்லாம் நான் எழுதி வச்சுக்கேன். நான் இந்த வரங்கள், ஒவ்வொரு வரம் எந்த வரத்துல எப்படி பேசுவார், ஒருத்தரை குறிச்ச கேரக்டரை எந்த வரத்துல பேசுவார், அவங்களுடைய ஃபியூச்சரை எதை வச்சு பேசுவார். 9 வரங்கள் இருக்குது. இது ஒரு வரம் கிடையாது. ஒரு ப்ராஃபஸி அப்படின்னா எதிர்காலத்தை பத்தி சொல்றது. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஆதரவா ஒருத்தரை கொண்டு வருவார்ன்றது ப்ராஃபஸி. இது நம்மளுக்கு பக்தி விருத்தி உண்டாகும், ஆறுதல் உண்டாகும். இவ்வளவுதான் ப்ராஃபஸின்றது. ஆனா அறிவை உணர்த்தும் வசனம், வேர்ட் ஆஃப் நாலேஜ்ல என்ன சொல்லுவாருன்னா, அந்த மனுஷன் பேர் என்ன, அவருடைய கடந்த காலம் என்ன, அவருடைய நேச்சர் என்ன, கேரக்டர் என்ன அப்படின்றத பேசுவார். வேர்ட் ஆஃப் விஸ்டம் இருக்கு, ஞானத்தை போதிக்கும் வசனம். அதுல எப்படின்னா, ஏன் இவங்களெல்லாம் எடுக்கல, ஏன் இவங்களெல்லாம் சீஃப் மினிஸ்டரா கொண்டாடாம எதனால கொண்டு வரல, அந்த காரணங்கள் எல்லாம் சொல்லுவார். எதுக்காக இந்த மனுஷனை கொண்டு வருகிறார்ன்றத காரண காரியங்களை பேசுவார். ஆமே. ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ண போறீங்கன்னா, ஒரு பையனை, உங்க பிள்ளைக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ண போறீங்கன்னா எதனால அவனை பண்ணணும், ஏன் இவனை பண்ணக்கூடாது, ஏன் அந்த பையனை பண்ணக்கூடாது, அந்த காரணங்கள் எல்லாம் பேசுவார். அதான் ஞானத்தை போதிக்கும் வசனம். கர்த்தருடைய ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமே. நீங்க ஆவிகளை பகுத்தறினா பிசாசை கண்டுபிடிக்கிறது இல்ல, ஆவிகளை பகுத்தறி இருக்குன்னு தான் தேவ பிரசனை எந்த அளவு இருக்குன்னு தெரியும். அந்த ஆவிகளை பகுத்தறியும் வர இருக்குனாலே பிசாசு பதுங்கிடுவான். வரும்போது தேவ பிரசனை அந்த இடத்துல இருக்கணும். ஆண்டவருடைய பிரசனத்தை எப்படி வேணா அன்பை நினைச்சு அழுவீங்க. உண்மையாக ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு வந்தா, தீர்க்க தரிசனம் வந்தா உங்களால் அழாம இருக்க முடியாது. அதான் அடையாளம். கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டும். இயேசு மாத்திரம் தான் நினைப்பீங்க, யாரையும் நினைக்க மாட்டீங்க, யாரையும் நினைக்க மாட்டீங்க. இயேசுவே நீர் மாத்திரம் போதுமப்பான்னு. இயேசுவே. வாயை திறக்கும் போதுதான் பேசணும், அமைதியா இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஏதாவது பேசுனா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இருந்தவங்க யாரை கை வைத்துங்க, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இருந்தேன்ற கை வைத்துங்க. நல்லா வைத்துங்களேன், எனக்கு கண்ணு தெரியல. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஏதாவது நான் பேசினேன்னா, நான் கொடுத்த நேரத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடி முடிச்சு கொடுத்தேன் பாஸ்டர்கிட்ட. என்னால் முடிக்க முடியாது. இப்ப நான் கடந்து போயிட்டேன். ஏன்னா அந்த கிஃப்ட் ஆபரேட் ஆரம்பிச்சுன்னா நீ, ஆனா தீர்க்க தரிசன ஆவி தீர்க்க தரிசிக்கு அடங்கினது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 32வது வசனம். தீர்க்க தரிசன ஆவி தீர்க்க தரிசிக்கு அடங்கினது. கண்ட்ரோல் இல்லாம விட மாட்டார். ஒரு கூட்டத்துக்கு, வாலிப கூட்டத்துக்கு நடத்துது, வாலிப பிள்ளைகளை நடத்துறாங்க. மண்டபத்தை எடுத்து எல்லா சபை ஜனங்களும் வாலிப பிள்ளைங்க வாய் விட்டு வாய் சொல்லி 400-500 பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பையங்க எல்லாம் வாலிப பசங்க, அவங்களே சாப்பாடு பண்ணி பேசுற கூப்பிட்டு இருக்காங்க. அங்க போய் நிக்கிறேன். எனக்கு ஒரு குறிப்பிட்ட வாலிப பொண்ணை காமிக்கிறார். அவ்வளவு பாவத்தில் இருக்கு, செய்யாத பாவமே இல்லை. இது ஆவிகளை பகுத்தறி வரம் இது. ஆனா ஞானத்தை போதிக்கும் வசனத்துல எனக்கு சொல்றாரு, இப்ப நீ பாவின்னு சொல்லிட்டா நான் போயிருவேன். அந்த பிள்ளை எப்படி பார்ப்பாங்களோ வேற, அந்த ஊர் எப்படி பார்க்கும், அந்த பிள்ளை போய் தற்கொலை பண்ணிடும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்க ஞானத்தை போதிக்கும் வசனத்துல, இயேசு உன்னை நேசிக்கிறாருமான்னு சொல்லுன்னாரு. இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு பாருங்க, அந்த பிள்ளை உள்ள வந்து அழ ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. முடிஞ்சு மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்க திரும்ப பேசுங்கன்றாங்க, ஒரு 1/2 மணி நேரமா திரும்ப பேசுங்க, நீங்க கண்டினியூ பண்ணிட்டு போங்கன்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கேன், எல்லாம் அப்படி வந்துட்டே இருக்காங்க, என் கூட உட்காந்து பேசிட்டே இருக்கேன். ஒரு உருவம் நகலாம நிக்குது.
இது யாரான்னு பார்த்தா அந்த பொண்ணு அழுது நிற்கிது. அந்த போயிருன்ட்டேன், நீ நிக்காத, நீ போயிருன்ட்டேன், நிக்க கூடாது என்கிட்ட, ஏன்னா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நீ போயிருன்ட்டேன், போயிருச்சு. நான் ஒரு 3:30 முடிச்சு அடுத்த செஷனுக்கு நான் அடுத்த அவங்கள கொடுத்துட்டு நான் காரு போய் அப்படி போய் திரும்புது, அங்க நிக்குது அந்த பிள்ளை, அப்படியே கையை கூட்டி அழுதுகிட்டு நிக்குது. காரை நிப்பாட்டி, அம்மா உன்னை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருமா, மன்னிச்சிட்டார், நீ போயிட்டு வா. சாதாரண மனுஷன் நான், இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள், நீ இயேசுவோட வந்துட்ட, நீ சந்தோஷமா போயிருன்னு. யாரையும் குற்றப்படுத்த, 38 வருஷம் வியாதியா இருக்க ஒருத்தன் எழுந்து நடன்ட்டார். அப்புறமா தனியா போய் இனி பாவம் செய்யாத, இந்த பாவத்தினால வந்ததுன்னு அப்பதான் நமக்கு தெரியுது. விபச்சாரி சிறிய கையுமையுமா கூட்டு வராங்க, என்ன சொல்றாரு, உங்கள பாவம் இல்லாத முதல்ல கல்லெறினார், எல்லாம் போயிட்டாங்க, இப்ப இவர் தான் பாவம் இல்லாதார், நானும் உன்னை இனி பாவம் செய்யாத, போயிட்டு வா. ஆண்டவருடைய மனது இருக்கும், அந்த அன்பு வெளிப்படணும், அன்பு வெளிப்படணும். அந்த அன்பு ருசிச்சு பாக்குறீங்களா? அனனியா மாதிரி ஒரு தீர்க்கதரிசி உண்டா பைபிள்ல? அவன் சாதாரண ஒரு சீசன். அப்போ 9 பார்த்தேன்னா நம்ம எலியாவை தெரியும், எலிசாவை தெரியும், நம்மளுக்கு மோசேயை தெரியும், சாமுவேலை தெரியும். அனனியாவை யாருக்காவது தெரியுமா? ஆனா அனனியாட்ட எப்படி பேசுறாரு ஆண்டவர்? எப்படி பேசுறாரு? இங்க இருக்கிற நேர்த்தெருன்ற இடத்துல, நேர்த்தெரு யூதாவின் வீடு, தர்சு பட்டணத்தான் சவுல் என்பவன் இப்பொழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், குருடா இருக்கிறான். நீ போய் தொட்டவனே கண்ணு திறக்கும், அவன் மேல் அபிஷேகம் இறங்கும். நீ அவன் அழைப்பை சொல்லுவ. என்ன அழைப்பு? முற்பிதாக்களுடைய இருதயத்தை, முன்னோர்களுடைய பிதாக்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறவருடைய திரு உள்ளத்தை நீ தெரிந்து கொள்ளும்படியாக, நீதிபராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும்படியாக, அவருடைய குரலை கேட்கும்படியாக உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். யார் பேசுறாரே? சாதாரண ஒரு சீசன் அனனியா. இன்னைக்கு என் ஜெபம் அதுதான், எனக்கு அப்படி போல பேசுங்கப்பா, எனக்கு அப்படி போல பேசுங்க. சும்மா ரால் ஆரம்பிக்கிறது மூல முடியுது, அப்படி கெஸ்ஸிங் ஆண்டவர் வரமாட்டார். இஸ் காட் ஆஃப் கிளாரிட்டி. 1 கொரிந்தியர் 14:33 என்ன சொல்லியிருக்கிறார்? நான் கலகத்தின் தேவனாயிராமல் சமாதானத்தின், இங்கிலீஷ் வேல் அழகா இருக்குது, ஐ எம் நாட் காட் ஆஃப் கன்ஃபியூஷன், ஐ எம் காட் ஆஃப் கிளாரிட்டி. உங்களுக்கு குழப்ப தீர்க்கமான தரிசனம் வரணும் உங்களை குறித்து.